கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சாஷி ராவத் டு சாஷி தோனி காதல் மலர்ந்த கதை சற்று சுவாரஸ்யமானதுதான். இவர்களுக்குள் காதல் உதித்த அந்த நேரத்துல டேராடூனை சேர்ந்த சாதாரண பெண் சாஷி, தோனி இந்தியாவே கொண்டாடும் ஒரு தலை சிறந்த கேப்டன். இவர்களுக்குள் காதல் மலர்ந்தது எப்படி? தோனியின் பொக்கிஷமா, வெற்றி ரகசியமா சாஷி உருவானது எப்படி என்பது குறித்து தான் இப்ப பார்க்க போறோம். பலரும் சாஷி மற்றும் தோனி பாலிய நண்பர்கள், இருவரும் ஒரே பள்ளியில படித்தவங்கன்னு கூறி வருவதுண்டு. ஆனால் இவர்கள் இருவரும் முதன்முறையா பார்த்து கொண்டதே கடந்த 2007ஆம் ஆண்டு நவம்பர் முதல் டிசம்பர் மாதத்திற்கு இடைப்பட்ட நாட்கள்ல தான். தோனியும் சாஷியும் முதல் முறை பார்த்து கொண்டது கல்கத்தாவில் இருக்கிற தாஜ் பெங்கால் என்னும் ஹோட்டல்ல தான். இது ஈடான் மைதானத்திற்கு அருகில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தோனி மற்றும் சாஷிக்கு மத்தியில் இருந்த பொதுவான நண்பரின் முயற்சியால் தான் இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் முதல்ல பார்த்துட்டாங்க. அந்த பொதுவான நபர் தோனியின் மேனேஜர் யுதாஜித் தத்தா என்பது குறிப்பிடத்தக்கது. சாஷி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த பட்டதாரி. மேலும் அந்நாளில்தான் சாஷி தாஜ் பெங்கால் ஹோட்டல்ல வேலை செய்த கடைசி நாளும் கூட. தத்தா தோனி மற்றும் சாஷிய ஒன்றாக அன்று காண முயற்சி செய்தார். தங்களது தோழர் அழைத்ததன் காரணமா வந்த தோனியும் சாஷியும் அன்று சாதாரணமா ஹாய் பாய் சொல்லி நகர்ந்துட்டாங்க. பிறகு தோனி தன்னுடைய மேனேஜரிடம் சாஷியின் அலைபேசி எண்ணை கேட்டு வாங்கியிருக்காரு. சாஷிக்கு தோனி செய்தி அனுப்பியும் சாஷி அது தோனி தான் என நம்பவில்லை. யாரோ தோனியின் பெயரில் விளையாடுகிறார்கள் என எண்ணி தவிர்த்திருக்காரு. நீண்ட நாட்கள் கழித்து பல கவர்தலுக்கு பிறகுதான் சாஷி அது தோனித்தான் என நம்பியிருக்காங்க. பிறகு இருவரும் கடந்த 2008ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தான் டேட்டிங்ல ஈடுபட துவங்கியிருக்காங்கன்னு கூறப்படுது. பிறகு ஜூலை 2010ஆம் ஆண்டு தோனியும் சாக்ஷியும் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் நாள் சிவா என்னும் தேவதை குழந்தையா பிறந்தது என்பது பலரும் அறிந்ததுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தவும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ் மாங்கா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.